ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி, முருங்கைக்கீரை சூப். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை, சீரக பொடி, மிளகு பொடி, தனியா பொடி, வெங்காயம், பூண்டு, உப்பு. இந்த முருங்கைக்கீரை சூப் வாரத்தில் 3 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க. இதில் கால்சியம், அயன், பொட்டாசியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி எல்லாமே நிறைஞ்சு இருக்கு. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி எலும்புக்கும் நரம்புக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான சூப். இந்த ரெசிபி இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு 2 கைப்பிடி முருங்கைக்கீரை நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கீரை எடுத்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை வேக வச்சிடலாம். நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். கீரை வேக வைக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கீரையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த முருங்கைக்கீரை கூடவே நான் முருங்கைக்காய் ஒன்று எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் போட்டு வேக வச்சு நம்ம சூப் செய்யும் போது நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். முருங்கைக்கீரையும் முருங்கைக்காவும் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காவும் நம்ம ஒன்று ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்காவும் இப்போ அதுவும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ வேக வச்சிருக்கிற முருங்கைக்காவை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம முருங்கைக்காவோட சதையை மட்டும்தான் நம்ம சூப்பில் போட போகிறோம். நம்ம காயை அப்படியே போடக்கூடாது. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கீரையில் இருக்கிற காய் எல்லாமே நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நான் கீரையை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த கீரை நல்லா ஆறிடுச்சு. இதை 1-2 நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம சூப் செய்யும்போது சூப் நல்லா இருக்கும். இது ரொம்ப பேஸ்டாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கோஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப பேஸ்ட் பண்ணணுங்கிற தேவையில்லை. கொஞ்சம் இந்த மாதிரி கோஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கீரை ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் ஒரு பேன் வச்சு நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிச்சிருச்சு. பொரிஞ்ச உடனே நான் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சூப்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட நான் பூண்டு ஒரு 7 பல்லு பூண்டு நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு சூப்போட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் பூண்டு நம்ம சேர்த்து வதக்கி செய்யும்போது நமக்கு சூப் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டிருக்கேன். பச்சை மிளகா 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் சூப்போட ஃப்ளேவருக்காக தான் நான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க.
இப்போ இது கூட நான் பருப்பு வேக வச்சுருந்த தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். பருப்பு தண்ணியை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். பருப்பு தண்ணி சேர்த்து செய்யும்போது நமக்கு சூப் நல்லா இருக்கும், நம்ம கொஞ்சம் திக்காகவும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் நான். கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப பேஸ்டா அரைக்கல, கொஞ்சம் கோஸா தான் நான் அரைச்சிருக்கேன். இப்போ அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சூப் எந்த அளவு தேவையோ நீங்க அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்னஸா இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒன்னா சேர்த்துட்டு நம்ம ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த சூப் கொஞ்சம் கொதிக்கட்டும். இதெல்லாம் ஒன்றா கொதிச்சு வரும்போது நமக்கு நல்லா இருக்கும், சூப்போட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சூப் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நமக்கு சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப் இறக்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. நான் இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். ஸோ நான் கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மிளகோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு, சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியா நான் முருங்கைக்காய் வேக வச்சிருந்ததை நான் அந்த பல்ப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதோட சதையை மட்டும் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முருங்கைக்காய் அப்படியே போடக்கூடாது, போட்டால் நமக்கு அது குச்சி குச்சியாக இருக்கும், நமக்கு அது நல்லா இருக்காது சாப்பிட. ஸோ இந்த மாதிரி சதையை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நம்ம முருங்கைக்காய் நல்லா வேக வைக்கும்போது இது நமக்கு சதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் சதையை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த முருங்கைக்காவை நம்ம சூப் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்தும் போது சூப் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சூப் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ நமக்கு முருங்கைக்கீரை சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது வாரத்தில் 3 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான சூப். இந்த சூப் காலையில் இல்லைன்னா ஈவினிங் எப்போ வேணால் இந்த சூப் சாப்பிட்லாம். இந்த முருங்கைக்கீரை சூப்பில் கால்சியம், அயர்ன், பொட்டாசியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி நிறைய சத்து இதில் நிறைஞ்சிருக்கு. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கு நரம்புக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூப் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.